அல்லாஹ் சொல்கிறான், நாம் அல்லாஹ் மேலே முகப்பத் வைக்கிறது வேற, அல்லாஹ் நம்ம மேலே முகப்பத் வைக்கிறது அது ஈடினே. அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றார் யார்? அல்லாஹ் சொன்ன உடனே அப்படியே நின்றுவாங்க. இங்கே நின்று அங்கே நெல், இதில் குதிங்கன்னா இதில் குதிக்கணும், கடலில் போய் குதிங்கன்னா குதிச்சிடும். எப்பமெல்லாம் பாங்க சொன்னாங்களோ அல்லாஹ்வுடைய பேரை உச்சரிக்கும் பொழுது அதுக்கு அடுத்த சேர்த்து யார் பேரை சொல்லுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லுவாங்க. எப்பயெல்லாம் இகாமத் சொல்கிறாங்களோ அப்போ இப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் பேரையும் சொல்லுவாங்க. பாங்க சொல்லியதுக்கு பின்னாலையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுது. உது செய்ததுக்கு பின்னாலையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுது. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபரில் மக்பரால எழுதி போட்டிருக்காங்க, நெத்தி அந்த தலைவாசல்ல, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபி இருக்கும் பொழுது சப்தத்தை உயர்த்தி குரலை யாரும் பேசக்கூடாது என்பதை குர்ஆன் வசனம். இந்த ஹதீஸை வந்து தப்பும் தவறமாக, சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், தப்பும் தவறமாக குராஃபிகள், சூஃபியாக்கள், கபரு வணங்கிகள், ஜண்டா பாத்திகள், தர்காவாதிகள் பிடிச்சிக்கிட்டு நானும் அல்லா நீ அல்லா போ ஓடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஒரு வசனத்திற்கு விளக்கமாக நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அது என்ன வசனம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய வசனம், வகான இன்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கண்ணியத்துக்குரியவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். இதுதான் தலைப்பு. வகான, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிவிட்டார், இன்தல்லாஹி, அல்லாஹ் இடத்தில், வஜீஹன், மிகப்பெரிய கண்ணியத்துக்குரியவராக ஆகிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில நபிமார்களை அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறான், சிறப்புப்படுத்தி இருக்கிறான். இந்த வஜீஹாக்கு தான் இன்னைக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். வஜீஹானா மிகப்பெரிய கண்ணியத்துக்குரியவர். இதே வார்த்தையை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பயன்படுத்துகிறான். அதுபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற வார்த்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை விட சிறப்பான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஆக அந்த முத்தான 3 நபிமார்களுடைய சிறிய ஒரு செய்தியை மட்டும் பார்த்து அதிலிருந்து நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, வாரம் நம்ம சொல்லிட்டு வரோம், ஜும்மாவில் பார்த்து சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, தொழுகையில் எப்படி இருப்பீங்களோ அதுபோல் இருக்கணும்னு சொல்கிறோம். இருந்தாலும் நம்மளை மறந்து நம்ம சிரித்து வாங்க போங்கன்னு நம்ம என்ன செய்கிறோம், அசையின் மூலமாக செய்கிறோம். இதுவே ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, சமிக்கையின் மூலமாக தடுத்தாங்க. ஏன்னு சொன்னா, கல்லை உருட்டிட்டு இருக்கிறார், அவரையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கண்டிச்சாங்க. அதனால் ஜும்மா தொழுகை போன்று இருங்க. தொழுகையில் உதவ முடியக்கூடாது. ஜும்மாவில் உதவ முடிஞ்சிட்டோன்னா திருப்பி போய் செய்துட்டு வந்துடலாம். இவ்வளோதான் வித்தியாசம். அருமைக்குரியவர்களே,
அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்தினான் என்று குர்ஆன்ல சொல்லும் பொழுது நீ குர்ஆன்ல பாருங்க, நிறைய சரித்திரம், நிறைய சூறாக்கள்ல, நிறைய அத்தியாயங்கள்ல, நிறைய வசனங்கள்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக பேசுவான் அல்லாஹ். காரணம் என்ன? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சேவை செஞ்சாங்க. மார்க்கத்துக்காக வேண்டி, தாவாவுக்காக வேண்டி, இபாதத்துல அல்லாஹ்வோட பேசிய நபி. கல்லமல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றாக அல்லாஹ்வை ஆசை தீர அல்லாஹ் இடத்துல பேசினான். அந்த அளவுக்கு பாக்கியம் பெற்ற நபி. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாம அல்லாஹ் மேல முஹப்பத் வைக்கிறது வேற, அல்லாஹ் நம்ம மேல முஹப்பத் வைக்கிறது அது ஈடுனே இல்லை. அல்லாஹ் சொல்றான், வஅல்கைது, நான் பொழிந்தேன், அலைக்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது, மஹப்பத்தன், அன்பை பொழிந்தேன், மின்னி, என் புறத்தில் உள்ள அன்பை பொழிந்தேன் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றான். காரணம் என்ன தெரியுமா? ஒலி துஸ்னா அலா ஐனி, என்னுடைய கண்காணிப்பிலேயே வளர்க்கப்பட வேண்டும். பெத்தவனை எங்க தூக்கி போட்டாங்க? பெத்தவனை எங்க தூக்கி போட்டாங்க? கடல்ல தூக்கி போட்டாங்க. நைல் நதி சொல்லுவீங்க. குழந்தைய போட்டால் என்ன ஆகும்? தைரியமாக போட சொன்னான் அல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், பிறந்த உடனே என்னுடைய முஹப்பத்தை, அன்பை அவர் மீது பொழிந்தேன். காரணம் என்ன தெரியுமா? என் கண்காணிப்பிலேயே பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை இருக்க வேண்டும். எல்லாரும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கும். ஹுசூசியா சொல்றான், ஹாஸா, குறிப்பாக, பிரத்யேகமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க. அவங்கள பற்றி பேசும்பொழுது தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, முஸ்தஜாபு தாவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை பார்த்து முஸ்தஜாபு தாவானா, இவர் துவா கேட்டால், ஒரு பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உடனே பதிலளிப்பான். அதுதான் முஸ்தஜாபு தாவான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன கேட்டாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் குர்ஆன்ல தெரியும். சூரத் தஹால அல்லாஹ் வர்ணிக்கிறான், ஷஃபா ஃபி அஹீஹி, தன்னுடைய சகோதரர் யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய சகோதரனையே ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் நபியாக 2 பேரும் ஆனாங்க. அதுக்கு காரணமே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். குர்ஆன் சொல்லி காட்டுது, ஷஃபா ஃபி அஹீ, தன் சகோதரன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர் ஹாரூனை சொன்னார். அல்லாஹ் இடத்துல முறையிட்டார். நான் அல்லாஹ் தான் அனுமதிக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு நபி ஆக முடியாது. வாங்கி இருசிலல்லாஹு மஅஹு, அல்லாஹுவே என்னோட அவரையும் நீ நபியா ஆக்கு. ஃபஅஜாப அல்லாஹு சுஆலஹு, அல்லாஹ் அவருக்கு பதிலளித்தான். குர்ஆன் பேசுது. எப்படி பேசுறது தெரியுமா? அவர் சொன்னார், அல்லாஹ் அந்த துவா குர்ஆன்ல சூரத் தஹால பதிவு செய்யறான். கால சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி, என்னுடைய இறைவா, இஷ்ரஹ் லீ ஸத்ரி, என்னுடைய ஹிருதயத்தை, என்னுடைய உள்ளத்தை, இதயத்தை திரகாத்தப்படுத்துவதற்காக வேண்டி, உறுதிப்படுத்துவதற்காக நீ விசாலமாக்கி அல்லாஹ். எதுக்கு? தாவாவுக்காண்டி, சம்பாதிக்கிறதுக்காண்டி இல்லை. ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி, என் காரியத்தை லேசாக்கி வை. ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என்னுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் தெளிவாக வருவதற்காக வேண்டி முடிச்சுகளை, நாவுள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு. யஃப்கஹு கௌலி, அப்பந்தான் என்னுடைய சொல்லை மக்கள் விளங்குவார்கள், தாவா விளங்கும். வஜஅல் லீ வஸீரன் மின் அஹ்லி, என் குடும்பத்திலிருந்து இன்னொரு ஆளை எனக்கு உறுதுணையாக்கு, உதவியாக்கு. வஜஅல் லீ வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன், அவர்தான் என் சகோதரர் ஹாரூன். ஹாரூன் அஹி உஷ்துது பி அஸ்ரி, அவரை கொண்டு என்னை வலுப்படுத்து. பேச்சில் அவர் ரொம்ப திறமையானவர், ரொம்ப நயமாக பேசக்கூடியவர். அவரை கொண்டு என்னை வழிப்படுத்து. உஷ்துது பி அஸ்ரி வாஷிரிகு ஃபி அம்ரி, என் காரியத்தில், தாவாவில் அவரை என்னை கூட்டாக்கு. அப்படி செய்தால் கைனு சப்ஹக கசீரா, உன்னை அதிகமாக துதி செய்வேன். உனதுகுர்க கசீரா, உன்னை அதிகமாக நினைவு கூறுவேன் சொன்னார். அந்த துவாவை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஏற்றுக்கொண்டு ஹாரூனை இறுதி வரைக்கும் நபியாக அனுப்பப்பட்டார். அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இடத்துல பேசுவார்கள். குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய இமாம், சஹாபியில மூத்தவர், ரசூலுல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வார்கள், கான ஹலியன் இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருந்தார். நம்ம பாசையில் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோம். அல்லாஹ் இடத்துல மிக கண்ணியமுடையவராக இருந்தார். லா யஸ்அலுல்லாஹ் ஷையன், அல்லாஹ் இடத்துல ஏதேனும் அவர் கையேந்தி விட்டால், கோரிக்கை வைத்து விட்டால், இல்லா அழ்த்தாவு, அல்லாஹ் அதை கொடுத்தே தீர்வான இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்துக்கு தஃசீர் கொடுக்குறாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் அந்த மரியாதை கொடுக்கணும்னா, அவங்க அல்லாஹ் இடத்துல அந்த மாதிரி மரியாதை நடந்துக்கிட்டாங்க, கண்ணியமாக நடந்துட்டாங்க. மூசா வக்ஃபன் இல்லா, அல்லாஹ் சொன்ன உடனே அப்படியே நின்றுவாங்க. இங்கே நின்று அங்கே நெல், இதில் குதினா இதில் குதிக்கணும்.
கடலில் போய் குதிங்கன்னா குதிச்சோம், கூட்டத்தை கூட்டு போனாங்க இல்லையா? அதுபோல மோகிஃபன் அதீமன், மகத்தான கண்ணியத்தை அல்லாஹ் இடத்துல பெற்றிருந்தாங்க. வகஃப அமாமஹு, அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது அந்த அளவுக்கு ரொம்பவும் கம்பீரமாக கண்ணியமாக நின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? மனிதா உலூஹியா, இறைவனை அறிமுகப்படுத்துறதுல தைரியமா நின்றாங்க. எவனை எதிர்த்து? ஃபிரௌனை எதிர்த்து. அவன் ஒரு இறைவன்கிறான், அல்லாஹ் தான் இறைவன் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவனிடத்துல வாதாடி நின்றாங்க. பில் வஹதானியா, எல்லாமே இறைவன் கிடையாது, ஒருவன் தான், அல்லாஹ் என்பவன் தான் ஒருவன். அதனாலே தான் கால தாலா, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல மும்ததிஹன், அல்லாஹ் புகழுகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. என்ன சொன்னா குர்ஆன்ல? வகான இன்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய கண்ணியத்துக்குரியவராக மரியாதைக்குரியவராக ஆகிவிட்டார். உலகத்தில் நாம் பிறந்தோம் என்று சொன்னால் இந்த வசனம் நபிமார்களுக்கு தானே பொருந்து நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்வதெல்லாம் நமக்கு தான். குர்ஆன் இறக்கி யாருக்கு? நமக்கு தான். அதான் சொல்லி காட்டுவார்கள், இன்ன அஹம்ம ஷையன், உலகத்துல மிக முக்கியமான விஷயம் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல அய்யக்கூன வஜீகன், அல்லாஹ் இடத்துல நம்ம கண்ணியம் பெறணும். மக்கள் இடத்துல கண்ணியம் பெற்று எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை பேசுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இடத்துல எப்போ கண்ணியம் வந்துட்டோ அப்பொழுது ஜாஹின், அல்லாஹ் நமக்கு பதவியை தருவான், மக்கள் கேட்காமலே தருவான். இஸ்ஸத்தன், கண்ணியத்தை அல்லாஹ் மக்கள் இடத்துல நமக்கு தருவான். ஷராஃபன், சிறப்பை அல்லாஹ் தருவான். மக்கானத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல மிக தகுதியான இடத்தை தருவான், மக்களும் மதிப்பார்கள். அதான் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். சொல்ல நேரம் இல்லை. அருமைக்குரியவர்களே, மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? இந்த வசனத்தை வச்சு தஃசீர் உலமாக்கள் பேசுவார்கள். மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? அல் ஹலாயிக்குடைய இயற்கை என்ன தெரியுமா? ஹுப்பு ஷரஃப். எல்லாருமே, நீங்களும் நானா இருந்தாங்க தான் மனிதனாக பிறந்தவங்க, ஹுப்பு ஷரஃப், நமக்குன்னு ஒரு சிறப்பு கிடைக்கணும். அது மக்களுக்கு மத்தியில், சமூகத்துக்கு மத்தியில், ஜமாஅத்துக்கு மத்தியில், நிர்வாகத்துக்கு மத்தியில் அப்படி கிடைக்கணும். வல் ஜாய், நமக்குன்னு ஒரு பதவி கிடைக்கணும். வாங்கிய கூணலில் மறை மக்கானத்தன், நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கணும். ஃபீ குலூபில் ஆலமீன், உலகத்தில். அதுதான் மனிதன் துடிக்கிறான். அதுபோல தக்கருல் ஹசன் ஃபில் ஆஹிரி, பிறகு நம்மளை பற்றி நல்லதாக புகழணும். ஆனால் ஒலா துரத்து ஷஃபாஅத்து இன்தன்னாஸ், நாம ஏதோ ஒரு மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சோன்னா அந்த அளவுக்கு உள்ள அந்தஸ்தாக இருக்கணும். வாஸ்தான் சொல்றீங்கல்ல, ஷஃபாஅத் செஞ்ச பரிந்துரை செஞ்சோன்னா யாரும் தட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து இருக்கணும் என்று மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நான் இந்தல்லா, ஆனால் அல்லா இடத்துல எதிர்பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் இடத்துல எதிர்பார்த்தாங்க? அல்லாஹ் இடத்துல எதிர்பார்த்தாங்க என்பதை பார்க்கணும். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா இதே வஜீஹா என்ற வார்த்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பயன்படுத்தினான். கதாலிக கான நபியுல்லாஹ், இப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே அல்லாஹ் இடத்தில் நெருக்கத்தை பெற்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்முஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் என்ன? அல் மசீஹ். அல் மசீஹ் குர்ஆனும் சொல்லி காட்டு, சுன்னாவும் சொல்லி காட்டு. அல் மசீஹ், மசீஹ் மசீஹ் என்று சொன்னால் மசஹல உள்ளது, தடவுறோம் இல்லையா? அதான் மசீஹ். அவருடைய புனை பேர் லக்கப் என்று சொல்லி காட்டுவார்கள். புனை பேர், துணை பேர் மசீஹ். அவருக்குன்னு பேர் வைக்கப்பட்ட பேர் என்ன? ஈசா இப்னு மரியம். மரியமுடைய மகனா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். வஜீஹன் ஃபித் துனியா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜீஹன் ஃபித் துனியா, அவர் உலகத்திலே அல்லாஹ் இடத்துல கண்ணியம் பெற்றார். உலகத்திலே அல்லாஹ் இடத்துல கண்ணியம் பெற்றார். கூட ஒரு வார்த்தையை அல்லாஹ் சேர்க்கிறான், வல்லாஹிரா, மறுமையிலையும் கண்ணியம் பெறக்கூடியவராக இருக்கிறார். மூணாவது வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், ஓ மினல் முகர்ரபீன், அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை பெற்றவராக இருந்தார். நம்ம சில ஊரில் கிராமத்தில் கூட எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க, கேட்டவங்க சண்டை பெருசாகிட்டுனா வார்த்தை நிறைய விட்டுனா ஒன்று அல்லா அப்படி செஞ்சு நீ அல்லா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரனா கேட்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒமினல் முகர்ரபீன், அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றார். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3 வார்த்தையை பயன்படுத்தினான். என்ன வார்த்தை என்று சொன்னால், வஜீஹன் ஃபித் துனியா, உலகத்திலையும் கண்ணியம் பெற்றார். வல்லாஹிரா, மறுமையிலையும் கண்ணியம் பெற்றார். மூணாவது வந்து ஒமினல் முகர்ரபீன், அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய நெருக்கத்தை பெற போகிறார் என்ற செய்தியை அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை பற்றி அதிகமாக பேசலாம், அதில் வர்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள். என்னத்துக்கு அல்லாஹ் மசீன் அவங்களுக்கு பேர் வச்சா தெரியுமா? கான யம்சஹு அலல் மரீத் ஃபயஷ்ஃபஹு, நோயாளியை வந்து அவர் தடவி விட்டால் குணமாயிடும். எவ்வளோ பெரிய நோயும் குணமாயிடும். இன்றைக்கி அதை வச்சு தான் வைத்தியம் விளையாடுறாங்க. ஒரு சமுதாயம் அவங்கள
இயேசு என்று சொல்லப்படக்கூடிய அழைத்து கொண்டு அவருக்கும் தனியாக பிரத்தி கொடுத்துப்பட்டது எங்களுக்கும் இருக்கு. ஓ இயேசு வருகிறார், இதோ தடவை இது வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டம் ஆகட்டும் அங்கிருந்து பார்த்தா எனக்கு தர்கா இருக்கு. யூடியூப் வந்ததுல அதாவது நிறைய இன்னைக்கு ஃபித்ரா எப்படி பரவாதுன்னு சொன்னா நாகரிகமாக ஆகிட்டு இன்டர்நெட் காலத்தில் இருக்கும். அப்பமா அந்த வேற காலத்தில் இருந்தாங்க. பஞ்சா வச்சுட்டு பேய் ஓட்டுறோன்னு சொல்லி ஆட்டுறான் இப்போ இதை பார்த்து வழிகட்டு போயிடுவாங்க. நிறைய மக்களுக்கு என்ன தெரியுது, ஒன்றும் தெரியல. குரானை ஓதுறீங்களே, இப்படி ரசித்து ஓதுனா அது நிம்மதியான குரானாக இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தும். எப்படி வர்ணிக்கலாம் பாருங்க அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி. அதுபோல அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரான்லே சொல்லுவான், அவங்கள பற்றி நிறைய பேசுவான். வரசூலன் இலா பனி இஸ்ராயீல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அனுப்பப்பட்டாங்க? பனு இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்டாங்க, நபியாக அனுப்பப்பட்டாங்க. அவங்க சொல்றாங்க குர்ஆன் வசனம், அன்னி நிச்சயமா நான் கது ஜித்துக்கும் உங்க இடத்துல வந்திருக்கிறேன், இஸ்ரவேல் சமுதாயமே வந்திருக்கிறேன், யாயத்தின் ரப்பிங்க உங்க ரட்சகனிடத்திலிருந்து மிகப்பெரிய அத்தாட்சியோட வந்திருக்கேன். சும்மா வரல, முஅஜிசாத்தை கொண்டு வந்திருக்கேன், அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், மிகப்பெரிய கராமாத்தை அற்புதத்தை காட்டப் போகிறேன். யாரும் உலகத்தில் காட்டிடாத, இனியும் காட்ட போகாத அந்த அளவுக்கு உள்ள அற்புதத்தை கொண்டு வந்திருக்கேன். இங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தஜல்லியாத், அல்லாஹ்வுடைய கம்பீரம், அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய குதிரத் இதெல்லாம் விளங்குது. அப்போதான் நம்ம அல்லாஹ் யாருன்னு புரிய முடியும். சாதாரணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்க சொன்னாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியோடு செய்கிறாங்க. முதல்ல சொல்கிறாங்க குர்ஆன் வசனம் தான், நீங்கள் பார்க்கலாம் தமிழில், அன்னி அஹுலக்குலக்கும் என துயினி காஹியத்து தைரி. நான் மண்ணிலிருந்து களிமண்ணிலிருந்து உன்னை நான் படைக்கப் போகிறேன். எப்படி படைக்க போகிறேன்னா காஹியத்து தொயிர், பறவை மாதிரி படைப்பேன். சின்ன பிள்ளை நம்ம விளையாட எடுத்து மணலில் எடுத்து வேறு மாதிரி அதெல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதுபோல் அவங்க சொல்கிறாங்க அன்னி அகுலுக்கு நிச்சயமாக நான் படைக்கப் போகிறேன், லக்கும் உங்களுக்கு மக்களே, மின துயினி மண்ணில் களிமண்ணிலிருந்து எடுத்து காஹியத்து தொயிர் பறவை போல படைக்குவேன். ஃபான்ஃபுகு ஃபீஹி அதில் ஊதுவேன், ஃபயகூனு தைரம் பீதுனில்லா உண்மையான பறவையாகவே பறக்கும், பீதுனில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவோடு. இதை ஜும்மால பேசிட்ட போது நம்ம யாராவது சந்தேகப்பட்டால் குஃபுரு. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய வசனம் சூரத்துல ஆல இம்ரான்ல அல்லாஹ் பேசுகிறான். ஃபயகூனு தைரம் பீதுனில்லா அல்லாஹ்வுடைய எங்க அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பயன்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய அனுமதி எடுத்துமோ. எனக்குலாம் ஒரு சக்தி கிடையாது, கொஞ்ச நேரத்தில் அது செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் இது எதுக்கு பயன்படுத்துறான்னா, நானும் கராமத்தை காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன் கிளம்பிட்டாங்க. அதனால அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். ஓ உபரியுல் அக்மஹ வல் அபரஸ, அதாவது பிறவி குருடா இருப்பாரு, அதாவது இயற்கையாக பிறக்கும் போதே கண் தெரியல, அம்மாவுடைய வயிற்றில் இருந்தபோது. அந்த மாதிரி உலகத்தில் எந்த மருத்துவம்னு வரல, யாரும் செய்யவும் முடியாது. ஓ உபரியுல் அக்மஹ, பிறவி குருடா இருப்பவரை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். வல் அபரஸ, வெங்குஷ்டத்தையும் குணமாக்குவேன். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. ஒஹியில் மௌத்தா, இதான் பெரிய சவால், அல்லாஹ்வுடைய குதிரத். ஒஹியில் மௌத்தா, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க வைப்பேன். பீதினில்லா அல்லாஹ்வுடைய உதவியோடு. இப்போ இந்த மாதிரி இருந்துட்டு வைங்க, கோடான கோடி கொடுத்தாவது எல்லாம் என்னை காப்பாற்று நினைச்சிருவாங்க. உலகத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் யாருமே மிஞ்சலி, எல்லாரும் போயிட்டாங்களே. அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போயிட்டாங்களே, அல்லாஹ் இடத்துல போயிட்டாங்களே. ஒஹியில் மௌத்தா, மரணித்தவரை உயிர்ப்பிக்க வைப்பேன், கபூர்ல இருந்து உயிர்ப்பிக்க வைப்பேன். அவர் மரணித்து விட்டால் நான் உயிர்ப்பிக்க வைப்பேன். பீதினில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். அவன் சொன்ன நேரத்தில் செய்வோம், அதுக்கு பின்னாலும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதோட நிக்கல. ஓ நபியுக்கும், நான் உங்களுக்கு அறிவிப்பேன். மக்களை பார்த்து சொல்றாங்க, இவ்வளோ தாவா இப்படி அற்புதத்தை காட்டினாங்களே, இஸ்லாத்துக்கு சாரசாரே வரணும்ல, அப்பவும் இருக்கணும், இது சாகிரு, இது சூனியக்காரர் அப்படின்னு சொன்னான். எல்லா நேரத்துலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கிறுக்கவங்களும் இருப்பாங்க. ஓ நபியுக்கு உங்களுக்கு நான் அறிவிப்பேன். பிமா தகுலூன, இப்போ காலையில் என்ன சாப்பிட்டு வந்தீங்க? நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு என்ன சாப்பிட்றீங்க? அறிவிப்பேன். நீங்கள் சாப்பிட்டு வந்த பின்னாடி அறிவிப்பேன், எங்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஒமா தத்தகிலூன ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீட்டில் என்னென்ன சேமிச்சிருக்குது? 10 கிலோ அரிசி இருக்குது, 10 கிலோ கோதுமை இருக்குது, இன்னைக்கு கறி வாங்கியிருக்கீங்க, 5 கிலோ கறி இருக்குது. இவ்வளோத்தையும் நான் சொல்லுவேன். இது யாருக்கு தெரியும்? மறைமுகமான விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனக்கு அல்லாஹ் அறிவிச்சு தரான். இப்படி சொன்னாங்க. இதுதான் அத்தாட்சி, எல்லாரும் நல்லா ஏற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொண்டாங்க,
ஏற்றுக்கொள்ளாதவங்க பிரச்சனை பண்ணாங்க. எப்படி தெரியுமா? இதெல்லாம் போதாது. ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு தட்டு இறக்க வேண்டும், உணவு தட்டு. அதுக்கும் அல்லாஹ் சம்மதிச்சான். என்ன சருத்து சொன்னா தெரியுமா? அதுக்கு பின்னா நீங்க நிராகரிச்சீங்க, உலகத்துல எவனுக்கும் உனக்காக தண்டனை கொடுத்து சாவடிப்பேன்னு சொன்னான். அது உலமாக்கள் இந்த இடத்துல தப்சீர் உலமாக்கள் பேசுறாங்க, இறங்குச்சா இறங்கலையா. சிலவங்க இறங்குன்னு சொல்றாங்க. ஏன்னா காலல்லா இன்னி முனஸ்ஸிலுவா, நான் இறக்குவேன்னு சொல்றோம். இறக்குறவனே வந்து இப்படி ஒரு நிபந்தனை வைக்கிறான்ல, ஷர்த்தை வைக்கிறான். அதுக்கு பிறகு உலகத்தில் இவனும் கொடுக்காத ஒரேடியாக சாவடிச்சு உங்களை சித்திரவதை செய்யும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பயந்து தௌபா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது, இறங்கினான்னு சொல்லப்படுது. அல்லாஹ் இறங்கினா இருக்கும், அது சர்ச்சை. அது குர்ஆன்ல ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க தப்சீர் உலமாக்கள். எனவே அருமைக்குரியவர்களே, இங்க இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்தை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை, இந்த அற்புதத்தை கூட பார்க்காதீங்க, அதை விட மேலான அல்லாஹ்வுடைய குதிரத்தை நினைங்க. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை உருவாக்கியது, படைச்சது ஒரு ஆணுடைய துணை இல்லாமல். திருமணத்தின் மூலமாக தானே குழந்தை பிறக்கணும். அல்லாஹ் சொல்றான் அதே வசனத்தில், நான் ஓதிய வசனத்தில், அன்னல்லா இபஷ்ஷிருக்கி, யாரை பார்த்து சொல்றான்? மரியமை பார்த்து சொல்றான், உமக்கு நாம் சுபச்செய்தி சொல்வோம், பிக்கலிமத்தின், ஒரே கலிமா, குன் ஆகு என்று சொன்னால் கூட அது ஆயிடும். இந்த கலிமாவை தான் சொல்லுவோம். எவ்வளோ அற்புதமான குழந்தையாக படைக்கப்பட்டாங்க. அதை விட பெரிய, அவங்க அதிசய காட்டுறதை விட பெரிய அதிசயம் அவங்க பிறந்தது. ஒன்று புரிஞ்சுக்குங்க, குர்ஆனை படித்தவங்க புரிஞ்சுங்க. நேரம் எனக்கு இறந்துடாது, காமன் நேரம் தந்திருக்காங்க. இதை ஒன்றும் சொல்ல முடியாததுனால 4 வகையாக அல்லாஹ் படைச்சிருக்கான். அவங்களுக்கு தெரியும், சொன்ன உடனே படிச்சுன்னு தெரியும். நம்ம 4 வகையாக உருவாகியிருக்கோம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டா, லைஸ லஹு அபுன், அவருக்கு யாரும் இல்லை, தந்தை இல்லை. யாரும் இப்னுல்லா கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்றான்? இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய குமாரன் வாதிடுறான். அல்லாஹ் அதுக்கெல்லாம் தகுதி இல்லைடா. ஏன்டா என்ன சொல்றீங்க? நான் சொன்னா அது ஆக போகுது, இது என்ன பெரிய காரியமா என்று கேட்கிறான். இப்படி ஒரு முறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அதுக்கு பிறகு படைத்தான் கான ஸக்கரம் வ உன்ஸா. இவ்வளவு சத்தத்துல தூக்கம் வருது. கான ஸக்கரம் வ உன்ஸா, ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம யாரை படைத்தான்? நம்முடைய தந்தை. நம்முடைய தந்தை நம்ம கபூர்ல இருக்காங்க, நம்ம அப்பா இல்லை. பாப்பாக்கெல்லாம் பாப்பா, தந்தைக்கெல்லாம் தந்தை. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இதுல இருந்து படைத்தான், மண்ணால் படைத்தான். அல்லாஹ் சொல்லும் போது, லிம கலக்து பியதைய, என் கரத்தாலே, என் முபாரக்கான கரத்தாலே அவரை படைத்தேன். அப்படி யாரையும் சொல்லல அல்லாஹ். இவருக்கு யாரும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. நம்ம உம்மாவை படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். யாரிலிருந்து இருந்து படைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான். பாருங்க அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. தாயும் தந்தையும் இல்லை, தந்தை இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இதுல இருந்து, அவருடைய விழா சொல்ற ஹதீஸ்ல வரலையே, அதுல இருந்து படைத்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை. ஆனா இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, அதுக்கு பின்னால உள்ள படைப்பு தான் நாமெல்லாம். யார் மூலமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகவும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமா வந்தவங்க. இப்படி 4 வகையாக தன்னுடைய குதிரத்தை காட்டியிருக்கான். அதனால இந்த அற்புதத்தை விட மேலான அற்புதத்தை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஏன் சொல்றோம் தெரியுமா? அவனுக்குள்ள அந்தஸ்தை அவனுக்கு மட்டுமே கொடுக்கணும். அவன் தான் அல்லாஹ், வேற யாரும் அவனுக்கு. அல்லாஹ் என்பவன் தான் அந்த மிகப்பெரிய சக்தி உள்ளவன் என்ற சக்தியை கொடுக்கணும். அது நபிமார்கள் விளங்கியதுனாலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றார்கள் என்று குர்ஆன் பாடம் சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் குர்ஆனை விளங்கி, நபிமார்களுடைய பண்பை விளங்கி, அதுபோல நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்தார்களோ, வணக்கத்திலே, கொள்கையிலே, தக்வாவிலே எப்படி செய்தார்களோ, அதுபோல நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வானா என கூறி முதலில் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ورفعنا لك ذكرك. அருமைக்குரியவர்களே, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்தஸ்தை கொடுத்து சில துணுக்கு செய்தியாக தான் பார்த்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சில அந்தஸ்தை கொடுத்தது சில துணுக்காக தான் பார்த்தோம். இல்லை ஓடிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்கள பற்றி பேசுகிறாங்க, மாத கணக்கில் பேசலாம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு அடுத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறான். இவங்கள விடலாம் மேலாக சிறப்படுத்தினான். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு இருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த பதவி இருக்கிறது, மிகப்பெரிய பதவி. அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்லிட்டான். சூரத்து நஸ்ர் நினைக்கிறேன், வரஃபஅனா லக திக்ரக, நபியே உம்முடைய திருநாமத்தை உலகத்தில் பெரிய உயர்த்திட்டோம். இதை வச்சுக்கிட்டு தான் செருக்குவாய் ஆட்டம் போடுறான். அது உடனே அல்ல ரசூலாட்டே கேட்டுருன்றான். அது ரசூலாக்கு அந்தஸ்து இருக்குது. நம்மளை மாதிரி மனிதர் இல்லை, சாதாரண மனிதர் இல்லை, புனிதர்.
அது கூட நம்ம குரானை நம்ம சொல்லி காட்டுங்க. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கும் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எப்படி பாங் சொன்னாங்க. எப்பமெல்லாம் பாங் சொன்னாங்களோ அல்லாஹ்வுடைய பேரை உச்சரிக்கும் பொழுது அதுக்கு அடுத்து அதை சேர்த்து யார் பேரை சொல்லுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லுவாங்க. எப்பமெல்லாம் இகாமத் சொல்கிறாங்களோ அப்போ இப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் பேரையும் சொல்லுவாங்க. பாங்க சொல்லியதுக்கு பின்னாலையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுது. உது செய்ததுக்கு பின்னாலையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுது. அதுபோல் அத்தஹியாத்துல தஷஹூதுல ஏன்னா அதுக்கு பிறகு இவ்வளோ நேரம் இழுத்துட்டீங்களான்னு வந்துடும். தஷஹூதுல அத்தஹியாத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் உச்சரிக்கப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்லாத்துக்கு வரா இருந்தா கலிமா சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்வோட நிறுத்த முடியுமா? கலிமா காமிலாகுமா? ஆகாது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். இந்த அளவுக்கு போய் ஜனாசா தொழுகை வைங்களேன், அதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும் ரெண்டாவது தக்பீருக்கு பின்னால. அதுபோல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது நானும் சரி நீங்களும் சரி இத்தனை பேர் சொல்கிறோமோ சொல்லலையோ ஞாபகம் வந்தால் சொல்லுவோம், பார்த்துக்கணும், அங்கே போய் பார்த்துக்கணும். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் வெள்ளிக்கிழமை குறிப்பாக ஸலவாத் சொல்லணும். சுபூட்டு மகரிபுல்லா குறிப்பாக வருது, எல்லா நாளும் சொல்லணும் சொல்லப்படுது. அதுக்காக சபாவல் மசாவுடைய பாடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் வருது. ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனன் முஹம்மதின் நபியா காலை மாலை திக்ரில் வருது. எங்கெல்லாம் வருமா? இதை விட மேலாக இன்னல்லாஹு மலாயிகத்து நிச்சயமாக அல்லாஹும் மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான்னா அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின்னு சொல்கிறது இல்லை, அவனுக்கு என்ன வேலை வந்துட்டு அந்த உயர்த்துறான். மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்காங்க. நாம என்ன செய்யணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்னு சொல்லணும். அது அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உயர்த்துக்கிறான்னா யாருக்கும் கொடுக்காத மரியாதை, எந்த நபிக்கும் கொடுக்காத மரியாதை. அவன் அல்லாஹ் அவன்கிட்ட கேட்க முடியாது. மாதிரி இது நினைச்சத முடிப்பான்டா, என்கிட்ட வந்து எடுத்து கேள்வி கொடுக்கக்கூடாது. எப்படி அந்தஸ்தை குரானை பிரட்டி பாருங்க, எந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்கன்னா யாருக்கும் கொடுக்காத மரியாதை. யா இப்ராஹிம் அழைத்தான் அப்படின்னா என்ன? ஓ இப்ராஹிமின்னு அர்த்தம். யா நூ ஓ நூஹை என்று அர்த்தம். யா மூசா ஓ மூசாவே என்று அர்த்தம். யாவுக்கு அந்த அர்த்தம் அரபியில. இப்படியாக நிறைய பேர் அழைத்திருக்கான். யா ஷுஐபுன்னு அழைத்திருக்கான். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜும்மா முடிஞ்சு பாருங்க, ஆரம்ப அட்டையிலிருந்து கடைசி அட்டைக்கு வரைக்கும் பாருங்க, எங்கேயாவது யா முஹம்மதுன்னு அழைக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அவர்களே அல்லாஹ்வுடைய திருத்தூதரே என்று அழைத்தான். யா அய்யுர் ரசூல் ஓ ரசூல் அவர்களே என்று அழைத்தான், இதே தூதரே அழைத்தான். யா அய்யுல் முஸம்மில் யா அய்யுல் முத்தஸ்ஸிர் போர்வை பொருத்தியவரே என்று அல்லாஹ் அழைத்தான். இதை விட மேலாக அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபருல மக்பரால எழுதி போட்டிருக்காங்க நெத்தி அந்த தலைவாசல்ல, லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபி இருக்கும் பொழுது சப்தத்தை உயர்த்தி குரலை யாரும் பேசக்கூடாது என்பதை குர்ஆன் வசனம், குர்ஆன் வசனம் சூரத்துல் ஹுஜராத் நினைக்கிறேன். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சவுண்டுக்கு மேல உங்க சவுண்ட் வரக்கூடாது, அடக்கி வாசிக்கணும், அடக்கி வாசிக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லக்கூடிய காட்சியை நிச்சயம் பார்க்கிறோம். அதோட நிறுத்தலைங்க. கத்வாயி பாதிக்கும் பாதா எல்லாம் குரான் ஆயிடுது, அனைத்தும் குரான் ஆயிடுது, எதுவுமே ஹதீஸ் கிடையாது. இன்னைக்கு கத்வாயி பாதிக்கும் பாவா, உங்களில் ஒரு ஆள் அழைக்கிறோமா அழைக்காங்க சஹாபாக்களை முஹம்மது வாங்க அப்படி சொல்லக்கூடாது. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் அப்படி அழைங்க, யா ரசூலல்லாஹ்னு அழைங்க, யா ஹபீபல்லாஹ்னு அழைங்க. அந்த அளவுக்கு கண்ணியம். அதை விட பெரிய கண்ணியம் நான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் பேசினேன், மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசினேன். நான் பேசாத பல நபிமார்கள் இருக்காங்க. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் இல்லாத கண்ணியம் மறுமையில் அல்லாஹ் கொடுக்க போகிறான். ஷஃபாத் பரிந்துரை. எல்லா நபிமாரும் கை விட்டுருவாங்க, எல்லா நபிமாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கை விட்டுருவாங்க. நான் ஒரு தடவை சும்மா போய் தட்டத்தை செஞ்சேன், அவன் விழுந்துட்டான், செத்துட்டான். அதுக்கு பிறகு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் செய்யாத பாவத்துக்கு என் மக்கள் செஞ்சு எனக்கு என்ன குமாரன்ட்டாங்க அப்படின்னு தப்பிச்சிருவாங்க. ஒரு நாள் ஒன்று சொல்லிடுவாங்க, பயந்து போய் சொல்கிறாங்க, தன்னை மிஞ்சின பயம் சொல்லுவாங்க இல்லையா. அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிகளுக்கு நம்மளை மாதிரி நம்மளாம் பாவம் செஞ்சவங்க தான், நம்ம சுத்தமானலாம் கிடையாது. பயன் பண்ணாஞ்சே தான், அவன் ஆலயமாக இருந்தாஞ்சே தான், எவராக இருந்தாஞ்சே தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு என் முதுகுல உள்ள அழுக்கு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் இல்லாமல் நிச்சயமாக கரம் பிடித்து மேலே போக முடியாது நாலு மறுமையில். அந்தளவுக்கு உள்ள அந்தஸ்து உள்ளவர், அந்த அளவுக்கு அந்தஸ்து உள்ளவங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உயர்த்தணும். பாருங்க, நபிமார்களை சொன்னீங்க, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது பயானுக்கு அப்படின்னு கேட்டால், நாமளும் இப்படி ஆகலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இபாதத்தின் மூலமாக, தக்வாவின் மூலமாக, கொள்கையின் மூலமாக, தவாவின் மூலமாக அல்லாஹ் நெருங்கணும்னு சொன்னா ஒயின் தகர்ரப ஹதீஸே குதுசி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க, ஒயின் தகர்ரப இலைய ஷிப்ரன், ஒரு ஜான் என்னை நெருங்கி வந்தால் நமக்கு தான், நம்மளால் அது மாதிரி அந்தஸ்தை பெற முடியும். ஒரு ஜானி வந்தால் தகர்ரபத்து இலை இரான், ஒரு முறம் வருகிறேன். தகர்ரப இலை இரான், ஒரு முறம் வந்தால் அல்லாஹ் சொல்றான் தகர்ரபத்து இலை பான், பான்னா இப்படிதான் அர்த்தம்.
2 கை விரிச்சா தான் இது பா. அதனால தமிழ் தர்ஜமான 2 கை அளவுக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. தகர்ரபு இலை பாங், இந்த அளவுக்கு நெருங்கி வருகிறேன் அப்படின்னா என்ன, நீ கொஞ்சம் நெருங்கினா நான் ரொம்ப நெருங்கினா நிறைய உதவி கிடைக்கல அர்த்தம். அதனால அல்லாஹ் இப்படி வரும். அத்தானி தம்சி, நீ நடந்து வந்தால் அத்தை தூ ஹர்விலா, முஸ்லீம் ஷரீஃப்ல வருது, புகாரி ஷரீஃப்ல வருது, அத்தை தூ ஹர்விலா, விரைந்து வருகிறேன். உதவி விரைந்து, நீ தூக்கிட்டு என்ன ஒளின்னு சொல்லி போயிடுறேன். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா நபிமார்கள் இப்படித்தான் அல்லாஹ் நெருங்கினாங்க. ஃபைதா அஹ்பப்தஹு, அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் கேட்கும் காதாக யார் ஆகிவிடுகிறான்? அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் பார்க்கும் பார்வையாக யார் ஆகிவிடுகிறான்? அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் பிடிக்கும் கரமாக யார் ஆகிவிடுகிறார்? அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைத்து விட்டால் நாம் நடக்கும் காலாக யார் ஆகிவிடுகிறார்? அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஹதீஸ் முடியுது. நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே அல்லாஹ் தரான். முஹப்பத், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கணும். யாருடைய துனியாவுடைய முஹப்பத்து கிடைக்கணும் தேவையில்லை, யாருடைய முஹப்பத்தும் கிடைக்கணும். இதில் பாதுகாப்பு தெரியல, அதை பாதுகாப்பு தருவாங்களாம். இந்த ஹதீஸை வந்து தப்பும் தவறமாக, சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், தப்பும் தவறமாக குராஃபிகள், சூஃபியாக்கள், கபரு வணங்கிகள், ஜண்டா பாத்திகள், தர்காவாதிகள் பிடிச்சிக்கிட்டு நானும் அல்லா நீ அல்லா போ ஓடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சொல்லுறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மளை வந்து எதை திருப்தியாக, அல்லாஹ்வுடைய திருப்தி எதில் இருக்குமோ அதில் தான் பார்க்க செய்வான், பாவத்தில் பார்க்க செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தமா. அல்லாஹ் எதை கேட்க செய்வானா, பாவமானது இதை கேட்க செய்ய மாட்டான், அசிங்கமானது கேட்க மாட்டான். சினிமா, பாடல், ஆடல் அசிங்கமானது கேட்க மாட்டான், கேட்க வைக்க மாட்டான். அவன் எதை திருப்தி கொள்வானோ அதை கேட்க வைப்பான், அவன் எதை திருப்தி கொள்வானோ அதை பார்க்க வைப்பான். அவன் அநியாயத்துக்காக நம்மளை எதையும் கையை வச்சு தடுக்க வைக்க மாட்டான். நல்ல காரியத்துக்கு நம்மளுடைய கரத்தை பயன்படுத்துவான். பாவமான காரியத்துக்கு நடக்க வைக்க மாட்டான், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவான். இப்படி இமாம்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. இமாம்களையும் கேட்கல, உங்களையும் கேட்கல, போங்க, இது எங்களுக்கு வசதியாக இருக்குது, பார் அல்லாவே நம்மளை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பும் தவறமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மையான விளக்கம் என்பதை அந்த ஹதீஸிலே அறிவித்தவர்கள் சொல்லி காட்டுவாங்க. எனவே நபிமார்களுடைய நெருக்கத்தை பெற, அல்லாஹ் இடத்துல நபிமார்கள் எப்படி நெருக்கத்தை பெற்றார்களோ, உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்களோ, உயர்ந்த மர்த்தபாவை பெற்றார்களோ, உயர்ந்த தர்ஜாக்களை பெற்றார்களோ, அதுபோல இம்மையிலே மறுமையிலும் பெறணும்னு சொன்னா ஒரே வழி அல்லாஹ்வை நெருங்குவது வணக்கத்தின் மூலமாக, இறைச்சத்தின் மூலமாக. தௌஹீத் இல்லாமல் எந்த வணக்கமும் அல்லாஹ் இடத்துல கடுகளவு கூட தூக்கி எறிஞ்சுவான். இப்போ ஜான்னா அபா மன்சூரா, அதாவது உங்கள் சுருட்டி மூஞ்சிலே எறிஞ்சிடும், போங்கடாங்க, என்னையே முதல்ல ஏற்றுக்கொள்ள, என்ட்ரன்ஸுக்காக வரல, இதுக்கு பிறகு உங்களுக்கு அமல் மலை போல இருந்தால் எனக்கு என்ன. அதனால தௌஹீதை கொண்டும் அதுபோல இபாதத்தை கொண்டும் அல்லாஹ் இடத்துல எப்படி நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை கிடைத்து நமக்கும் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதான் நபிமார்களுடைய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக வல்லவர்களாக ஆக்கியருள்வான் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي